அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு கணத்தில் இந்த வரிகள் உங்கள் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் இது தற்செயலானது அல்ல. பிரபஞ்சம் உங்களோடு நேரடியாக உரையாட விரும்பும் ஒரு உன்னத தருணம் இது. இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தில் எதுவுமே திட்டமிடப்படாமல் நடப்பதில்லை. ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு பிரிவும், ஒவ்வொரு வெற்றியும், நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு வலிமிகுந்த தோல்வியும் ஒரு மாபெரும் வரைபடத்தின் துல்லியமான பாகங்கள். இப்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? சொல்ல முடியாத ஒரு குழப்பமா? தூக்கமில்லாத இரவுகளை தரும் மன அழுத்தமா? அல்லது நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றமா? இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்ற கேள்வி உங்கள் அடிமனதில் ரணமாக இருக்கலாம். அதற்கான பதிலைத்தான் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு தெரிவிக்கிறது. முதலில் நீங்கள் ஒரு உண்மையை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பலவீனமானவர் அல்ல, நீங்கள் உடைந்தவர் அல்ல, நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பவரும் அல்ல. சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஓரிடத்தில் நிறுத்துகிறது என்றால் அது உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக உங்களை சீரமைப்பதற்காக. ரீஅலைன்மெண்ட். நீங்கள் ஒரு தவறான பாதையில் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும்போது உங்களை ஒரு பெரிய விபத்திலிருந்து காக்க பிரபஞ்சம் ஒரு தடையை ஏற்படுத்துகிறது. அது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் எதிரி அல்ல, உங்களை பாதுகாக்கும் கவசம். நீங்கள் இழந்தது உங்கள் உண்மையான சொத்தல்ல என்றால், நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்த மனிதர் உங்கள் விதியில் பயணிக்க தகுதியற்றவர் என்றால், நீங்கள் ஆசைப்பட்டு கிடைக்காமல் போன அந்த வேலை உங்களை இன்னும் ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்பிற்கு தயார் செய்யும் ஒரு பயிற்சி பாடம் மட்டுமே. இன்று நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு துளியும் நாளைய உங்கள் இரும்பு கவசமாக மாறும். மண்ணுக்குள் புதைக்கப்படும் ஒரு விதை சுற்றிலும் இருக்கும் இருளை கண்டு பயப்படலாம். அது தன்னைத்தானே உடைத்துக்கொண்டு வெளியே வர முயற்சிக்கும்போது வலிக்கும் அந்த தனிமை கொடூரமானதாக தோன்றும். ஆனால் அந்த இருளும் சிதைவும் இல்லை என்றால் அந்த விதை ஒருபோதும் வானத்தை தொடும் விருட்சமாக மாற முடியாது. உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய இருள் உங்களை அழிப்பதற்காக வந்ததல்ல, உங்களை ஒரு புதிய பரிணாமத்திற்கு மாற்றுவதற்காக வந்தது. கவனித்து பாருங்கள், வாழ்க்கை ஒருபோதும் ஒரே சீராக இருப்பதில்லை. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் உங்கள் விருப்பப்படி நடக்கும், மறுபுறம் எல்லாம் உங்கள் கையை மீறிச் சிதறிப்போகும். ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் கீழே விழுந்தபோதும் பழைய நிலையை விட ஒரு படி மேலான வலிமையுடனேயே எழுந்திருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசிய வேலை. இப்போது உங்கள் பொறுமையும் நம்பிக்கையும் மனவலிமையும் மிக கடுமையாக சோதிக்கப்படலாம். ஆனால் ஒன்றை மறக்காதீர்கள், ஒருவருக்கு பெரிய சோதனை வருகிறது என்றால் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பதவி உயர்வு, ப்ரமோஷன் காத்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பாரத்தை பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களுக்கு தராது. உங்களுக்குள் இருக்கும் பிரம்மாண்டமான சக்தியை விட பெரிய பிரச்சனை இந்த உலகில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த சக்தியை நீங்கள் இன்னும் உணரவில்லை என்பதால்தான் இந்த தள்ளாட்டம். சில நேரங்களில் நீங்கள் முற்றிலும் தனிமையாக விடப்படலாம். உங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். அந்த தனிமையை ஒரு தண்டனையாக பார்க்காதீர்கள், அது உங்களுக்கு கிடைத்த பரிசு. அந்த தனிமையில்தான் உங்கள் உண்மையான ஆத்மாவோடு நீங்கள் கைகோர்க்க முடியும். உங்களுக்கென்று ஒரு கனவு இருக்கிறதா? அந்த கனவை பற்றி சொன்னபோது யாராவது உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தார்களா? இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, உன்னால் முடியாது என்று யாராவது காயப்படுத்தினார்களா? அந்த மனிதர்களின் வார்த்தைகள் வெறும் சத்தம் மட்டுமே. ஆனால் பிரபஞ்சத்தின் வார்த்தை வேதம். பிரபஞ்சம் சொல்கிறது, நீ நினைக்கிற அளவுக்கு நீ சாதாரணமானவன் அல்ல. உங்கள் வாழ்வில் நடக்கும் தாமதங்கள் ஒருபோதும் உங்கள் கோரிக்கையை நிராகரிப்பது டினையல் அல்ல. அது வெறும் தயாரிப்பு காலம், பிரிப்பரேஷன் பீரியட் மட்டுமே. நீங்கள் விரும்பும் அந்த உன்னதமான வாழ்க்கையை பெறுவதற்கு முன்னால் அதை தாங்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரவேண்டும். மூடிக்கிடக்கும் ஒவ்வொரு கதவும் உங்களை ஒரு சரியான திசையில் திருப்புவதற்காகவே பூட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு வில்லிலிருந்து அம்பு மிக தூரமாக பாய வேண்டுமானால் அந்த அம்பு பின்னோக்கி இழுக்கப்பட வேண்டும். அந்த பின்னோக்கிய இழுவை என்பது தோல்வி அல்ல, அது ஒரு மாபெரும் மேகத்திற்கான தயாரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் உங்களை மனிதர்களை கண்டறியும் புத்திசாலியாக்கின. உங்கள் கண்ணீர் உங்கள் மனதை ஆழமாக்கியது. உங்கள் தோல்விகள் நீங்கள் செல்ல வேண்டிய சரியான திசையை காட்டின. இனி ஏன் இது எனக்கு நடந்தது என்று புலம்பாமல், இதிலிருந்து நான் எதை கற்றுக்கொண்டேன், இது என்னை எங்கு கொண்டு செல்லப்போகிறது என்று கேட்கத் தொடங்குங்கள். பிரபஞ்சம் எப்போதும் மௌனமாக இருப்பதில்லை, அது வாய்ப்புகளாகவும் எதிர்பாராத சவால்களாகவும் சில நேரங்களில் அந்நிய மனிதர்களின் ஊக்க வார்த்தைகளாகவும் உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் நடக்காமல் போயிருக்கலாம், அது உங்களை உடைத்திருக்கலாம். ஆனால் சில வருடங்கள் கழித்து பின்னோக்கி பார்த்தால், நல்லவேளை அது அன்று நடக்கவில்லை, அதனால்தான் இன்று இதைவிடச் சிறந்ததை அடைந்திருக்கிறேன் என்று நீங்களே சொல்வீர்கள். அதுதான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். எனவே இப்போது புரியாத புதிர்களை பார்த்து அச்சப்பட வேண்டாம். நம்பிக்கை என்பது எல்லாம் நன்றாக நடக்கும் என்று நம்புவது மட்டுமல்ல, எது நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே நடக்கிறது என்று ஆழமாக நம்புவதாகும். நீங்கள் உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயத்தின் வாசலில் நிற்கிறீர்கள்.
உங்கள் பழைய அடையாளங்கள், பழைய பழக்கங்கள், பழைய சூழல்கள் சிதறிக்கொண்டிருக்கலாம். ஒரு புதிய கட்டிடத்தை கட்ட பழைய சிதிலமடைந்த கட்டிடத்தை இடித்தே ஆக வேண்டும். உங்கள் மதிப்பு உங்கள் கடந்த கால தவறுகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை. உங்கள் தவறுகள் உங்கள் அடையாளம் அல்ல, அவை உங்கள் அனுபவங்கள். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு வழங்கும் அறிவுரை இதுதான். ஒருபோதும் உன் முயற்சியை நிறுத்தாதே, சோர்ந்து விடாதே, உன்னையே நீ தாழ்வாக எடை போடாதே. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடியையாவது முன்னே எடுத்து வை. உன் மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பு. உன் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் சொல்வதை கேள். அதுதான் பிரபஞ்சத்தின் உண்மையான குரல். இன்று உங்களை வாட்டும் இந்த பிரச்சனை இன்னும் ஒரு வருடம் கழித்து பார்த்தால் மிகச் சிறிய விஷயமாக தோன்றும். ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் எவ்வளவு கண்ணியத்தோடும் தைரியத்தோடும் எதிர்கொண்டீர்கள் என்பதுதான் உங்கள் ஆளுமையை உருவாக்கும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. உங்களுக்குள் பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதி, யூனிவர்ஸ் வித்தின் இருக்கிறது. உங்கள் ஒரு சிறு புன்னகை, ஒரு சிறு உதவி யாரோ ஒருவரின் வாழ்வை மாற்றக்கூடும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். இன்று நீங்கள் அமைதியாக இருக்கலாம். இந்த உலகம் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் முளைக்கும் விதை சத்தமிடுவதில்லை. அது மௌனமாகவே மண்ணை துளைத்துக் கொண்டு மேலே வருகிறது. நேரம் வரும்போது உங்கள் உழைப்பின் பலன் சூரியனைப் போல பிரகாசிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் வேண்டுமென்று நீங்கள் ஏங்கினால், அந்த மாற்றத்தை முதலில் உங்கள் எண்ணங்களில் கொண்டு வாருங்கள். உங்கள் எண்ணங்களே உங்கள் நிஜத்தை செதுக்கும் ஒளி. என்னால் முடியாது என்று நீங்கள் சொன்னால் பிரபஞ்சம் கதவுகளை மூடும். என்னால் முடியும் என்று நீங்கள் துணிந்தால் பிரபஞ்சம் உங்களுக்காக புதிய பாதைகளை உருவாக்கும். பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் அதிர்வுகளுக்கே வைப்ரேஷன்ஸ் பதிலளிக்கும். நீங்கள் பயத்தில் வாழ்ந்தால் பயத்தை உண்டாக்கும் சூழல்களை ஈர்ப்பீர்கள். நீங்கள் நம்பிக்கையில் வாழ்ந்தால் அற்புதமான வாய்ப்புகளை ஈர்ப்பீர்கள். இன்று முதல் ஒரு திடமான தீர்மானம் எடுங்கள். நான் என்னை முழுமையாக நம்புவேன். நான் என்னை மதிப்பேன். என் கனவுகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் அமைதியாக காத்திருப்பேன். நான் காயப்பட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து முயற்சிப்பேன். ஏனெனில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எனக்காக வேலை செய்கிறது. நீங்கள் இந்த வார்த்தைகளை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கான ஒரு மென்மையான நினைவூட்டல். நீங்கள் தனியாள் அல்ல. உங்கள் பயணம் வீணானது அல்ல. உங்கள் ஒவ்வொரு சொட்டுக்கண்ணீரும் பிரபஞ்சத்தின் கணக்கில் இருக்கிறது. இன்னும் சில நாட்கள் பொறுத்திருங்கள். இன்னும் சில முயற்சிகள் செய்யுங்கள். ஒரு நாள் நீங்கள் உங்கள் வெற்றியின் உச்சியில் நின்று கொண்டு சொல்வீர்கள், அன்று நான் அந்த வலிகளை சந்திக்கவில்லை என்றால் இன்று இவ்வளவு வலிமையானவனாக, இவ்வளவு மகிழ்ச்சியானவனாக இருந்திருக்க மாட்டேன். அந்த வெற்றிக்கான அடித்தளம்தான் இன்றைய இந்த தருணம். இது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தின் தொடக்கம். பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்லும் கடைசி வார்த்தை இதுதான்: நீ மனதளவில் தயாராக இரு. உனக்காக காத்திருக்கும் அந்த மிகப்பெரிய பரிசு உன்னை வந்தடையப் போகிறது. இந்த பதிவு உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியையும் தெளிவையும் தந்திருந்தால் இதை பிறருக்கும் பகிருங்கள். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியும் வெற்றிகரமாக அமைய மனமார்ந்த வாழ்த்துகள். கமெண்டில் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று பதிவிடுங்கள். நன்றி.